ஒரு நாள் ராத்திரி உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வீட்ல வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க. டிசைட் பண்ண நீங்க உங்க விண்டோ, டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு உங்க பெட்ல படுத்துட்டீங்க. படுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல உங்க டோர்ல ஒரு நாக்கிங் சத்தம் கேக்குது. "என்னடா இது?" அப்படின்னு ஏந்திச்சு போய் டோர திறந்து பார்த்தா யாருமே இல்ல. சரி அப்படின்னு சொல்லி அத பத்தி பெருசா யோசிக்காம நீங்க திருப்பியும் வந்து உங்க பெட்ல படுத்துடுறீங்க. ஒரு 10, 15 நிமிஷம்க்கு அப்புறம் திருப்பி அதே நாக் பண்ற சத்தம் கேக்குது. "என்னடா இது?" அப்படின்னு நீங்க ஏந்திச்ச உடனே உங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் வந்து நெறைய பேருக்கு பேய் பயமா இருக்கும். பேய் இதே வந்துட்டு வெஸ்டர்ன் டெர்மினாலஜில போல்டர்கெய்ஸ்ட் அப்படின்னுவாங்க. இந்த போல்டர்கெய்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பிரிட்டோட மேனிஃபெஸ்டேஷனா, இல்லன்னா அதையும் தாண்டி வேற ஏதாதா? அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். போல்டர்கெய்ஸ்ட் அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது ஒரு ஜெர்மன் வார்த்தை. போல்டர்னா சத்தம் போடுறது. கெய்ஸ்ட்னா பேய். இது 2த்தையும் நம்ம ஒண்ணா போடும்போது, சத்தம் போடுற பேய் அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ இந்த போல்டர்கெய்ஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, அதனால சுத்தி இருக்கிற பொருளெல்லாம் வந்து தூக்கி அடிக்கிறது, பறக்க வைக்க முடியும். அதே மாதிரி சத்தம்லாம் அதால உருவாக்க முடியும். இதெல்லாம் அது ஏன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள பயங்குடுத்துறதுக்கும், உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் குடுக்கறதுக்கும் தான். யூசுவலா ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ண போறவங்க, ஒரு ஃபோட்டோலயோ, வீடியோலயோ ஏதாவது ஒரு ஒரு உருவமோ இல்ல ஏதாவது ஒண்ணு தெரிய வரும். ஆனா வந்து இதே ஒரு போல்டர்கெய்ஸ்ட் கேஸா இருந்துச்சுன்னா, அது மாரி எதுவுமே இருக்காது. ஏன்னா போல்டர்கெய்ஸ்ட்டால அதாலே ஒரு உருவமா மாறி யார் கண்ணு முன்னாடி வர முடியாது. அதனால அது வீடியோலயோ, ஃபோட்டோலயோ தெரியாது. இப்போ இந்த போல்டர்கெய்ஸ்ட்ட பத்தி மக்கள் பல இடத்துல பல கதைகள் பேசிட்டு இருந்தாங்க. அதுல சில கதைகள நம்ம இப்போ பார்ப்போம். இதுல நம்ப முதல்ல பார்க்க வேண்டிய இடம் ஜெர்மனி. ஏன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த போல்டர்கெய்ஸ்ட்ன்ற வார்த்தை உருவாகுன இடமே ஜெர்மனி தான். அங்க ஹியூட்டன் மியூல்லர்ன்னு ஒரு இடத்துல ஒரு மில் இருந்திருக்கு. அந்த மில்லுல பொருட்கள் தானா பறக்குது, தானா நகருது. அதே மாதிரி வித்தியாசமான சத்தம்லாம் நெறைய வருது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப பயந்து இருந்தாங்க. இந்த ஹியூட்டன் மியூல்லர் கேஸ் அதுதான் வந்துட்டு வெரி ஏர்லி எக்ஸாம்பிள். இது மாரி ஒரு போல்டர்கெய்ஸ்ட் விஷயம் நடந்திருக்கு. அத பத்தி டாக்குமெண்ட் பண்ணி படிக்கிறத பத்தி. 2வதா நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1960ஸ்ல இருக்க இங்கிலாந்துல பாண்டெஃப்ராக்ட்ன்னு ஒரு இடம். அங்க பிச்சர்ட் குடும்பத்துக்கு சில அமானுஷ்யமான சம்பவங்கள் நெறைய நடந்துட்டு இருந்திருக்கு. அவங்க வீட்லயும் இந்த பொருட்கள் தானா பறக்கிறது, தானா விழுறது, அதே மாதிரி வித்தியாசமான சத்தங்கள்லாம் நெறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு காரணமா என்ன இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள்லாம் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாங்க் அவர் செஞ்ச கிரைம்ஸ்க்காக அங்க எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்காரு. அவரோட ஸ்பிரிட் தான் இந்த குடும்பத்த வந்து ஹாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படின்றது ஒரு பிரபலமான நம்பிக்கையா இருந்துச்சு. இந்த கேஸ அப்ப இருந்த இங்கிலீஷ் மீடியா பிளஸ் மக்கள் 2 பேரும் ரொம்ப கவர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 3வதா நம்ம பார்க்க போற இடம் ஜப்பான். ஜப்பான்ல போல்டர்கெய்ஸ்ட்க்கு யூரே அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஜாப்பனீஸ் மக்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டு அவங்க ஆத்மா சாந்தி அடையல அப்படின்னா, அவங்க வந்து இந்த போல்டர்கெய்ஸ்ட் வேலைகள்லாம் பார்ப்பாங்க அப்படின்றது தான். இதுல ஒரு பிரபலமான நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்வா அப்படின்னு ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்க தவறு செய்தவங்க எல்லாரையும் அவங்க பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. இந்த போல்டர்கெய்ஸ்ட் என்ற விஷயம் ஏன்ஷியன்ட் ரோம்ல இருந்து இப்போ வரைக்கும் பல மக்கள் விட்னஸ் பண்றதா கன்சிடர் பண்ற ஒரு விஷயம். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய பேர் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து வச்ச இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா அது நகர்ந்துடுச்சு அப்படின்னுவாங்க. இல்லன்னா சில நேரம் உங்களால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாத ஒரு சத்தம் ஏதாவது ஒண்ணு கேட்கும். இது எல்லாத்தையும் வந்துட்டு பல மக்கள் வந்து போல்டர்கெய்ஸ்ட்டோட அசோசியேட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த போல்டர்கெய்ஸ்ட்ட பத்தி சில பிரபலமான கேஸஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். தி என்ஃபீல்ட் போல்டர்கெய்ஸ்ட் கேஸ். இந்த கேஸ்ல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட் அண்ட் லொரேன் ஹேண்டில் பண்ண கேஸ் இது. எட் அண்ட் லொரேன்ன்றவங்க
நம்ம ஃபியூச்சர்ல நாங்க ஒரு வீடியோ போடுறோம். அவங்க எவ்வளோ முக்கியமானவங்க, பாரநார்மல் இன்வெஸ்டிகேஷன்ற ஒரு விஷயத்துல அவங்க எவ்வளோ முக்கியமா இருந்தாங்கன்றத பத்தி ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ போடுறோம். ஆனா இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹட்சன் குடும்பம் அவங்க வீட்லயும் இதே மாரி போல்டர்கெய்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. அதாவது பொருள் தூக்கி அடிக்கிறது, வித்தியாசமான சத்தம்லாம் கேட்கிறது அப்படின்றது. ஆனா ஒரு வாட்டி அவங்க பொண்ணு, ஜானட்ன்னு ஒரு பொண்ண அது போல்டர்கெய்ஸ்ட் தூக்கி செவுத்துலயே அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இத பொதுமக்களும் பார்த்திருக்காங்க. கூட சேர்ந்து போலீஸ்காரங்களும் பார்த்திருக்காங்க. இதுதான் நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கேஸ் இஸ் வெரி வெல் டாக்குமெண்டட். அட் த சேம் டைம் நெறைய பேர் போல்டர்கெய்ஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக எவிடன்ஸா காமிக்க போற கேஸ் இதுதான். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற கேஸும் இங்கிலாந்துலயே தான் நடந்திருக்கு. பார்லி ரெக்டரி அப்படின்ற ஒரு இடத்துல இதே மாதிரி பாரநார்மலான இந்த போல்டர்கெய்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனா அட் த சேம் டைம் அங்க நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸும் நடந்துட்டு இருந்துச்சு. அது கடைசியா அந்த இடத்தோட அழிவே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல தான் நடந்துச்சு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாரி பிரைஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அங்க ஒரு பெண்மணியோட உடல கண்டுபிடிக்கிறார். அந்த பாடிக்கும் அந்த இடத்துக்கும் என்ன கனெக்ஷன்ன்றத இப்போ வரைக்கும் யாராலயும் கண்டுபிடிக்க முடியல. இந்த பார்லி ரெக்டரி கேஸ் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். அதனால இத நாங்க ஃபுல் டீட்டெயிலா நாங்க ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ போடுவோம். அதனால அத நீங்க பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம யுஎஸ்ஏக்கு போறோம். யுஎஸ்ஏல பென்சில்வேனியால தி ஸ்மெர்ல் ஹாண்டிங் கேஸ். இதுல தி ஸ்மெர்ல் ஃபேமிலி இதே மாதிரி நிறைய போல்டர்கெய்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுல இன்னும் என்ன விஷயம்னா, அங்க ஃபவுல் ஸ்மெல் நிறைய வந்துட்டு இருந்திருக்கு அவங்க வீட்ல. இந்த கேஸையும் எட் அண்ட் லொரேன் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்து கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, அங்க ஒரு போல்டர்கெய்ஸ்ட் மட்டும் இல்ல, 4, 5 டிமானிக் பிரசன்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டிமானிக் பிரசன்சஸ் எல்லாம் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்பயே சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டோட ஓனர் வந்து அங்க ஒன்னும் டெமானிக் பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. இந்த போல்டர்கெய்ஸ்டோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு மக்கள் நிறைய தியரிஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல சில பிரபலமான தியரிஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது தான் மோஸ்ட் காமனான ஒரு தியரி. அதாவது இறந்து போன மக்களோட ஸ்பிரிட்ஸ் வந்து ஒண்ணு நம்ம உலகத்திலேயே இருந்து நம்மளோட இன்டராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கோகினெசிஸ். அதுபடி ஒரு மனுஷனோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே உள்ள இருந்து ஒண்ணா சேர்ந்து, வெளிய இருக்கிற பிசிக்கல் வேர்ல்ட்ல மேனிஃபெஸ்ட் ஆயி, இங்க இருக்க சில ஆக்ஷன்ஸோ, சில இன்டராக்ஷன்ஸோ பண்ணுது அப்படின்றது. 3வது வந்து ஸ்கெப்டிசிசம். அதாவது இது எல்லாமே பொய்யு. இது எல்லாமே வந்து ஃபேக்கு. இவங்க எல்லாம் ஃப்ராட் வேல பார்க்குறாங்க. காத்தா தான் இருக்கும். டோருக்கு ஒழுங்கா எண்ணெய் போடல. விண்டோவ ஒழுங்கா குளோஸ் பண்ணல. அப்படின்னு சொல்லி ரீசனபிளான ஆப்ஷன்ஸையும், ரீசனபிளான எக்ஸ்ப்ளனேஷன்ஸையும் தேடிட்டு இருக்கவங்க. 4வது வந்துட்டு இந்த ரீசனபிள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இன்டர் டிமென்ஷனல் பீயிங்ஸ் வேற டிமென்ஷன்ல இருந்து நம்மள்துல வந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்மளோட இன்டராக்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க அப்படின்றது தான். இதெல்லாம் தான் மோஸ்ட் காமனான, மோஸ்ட் ஃபேமஸான தியரிஸ். இப்போ மாடர்ன் டே பாப் கல்ச்சர்ல போல்டர்கெய்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இல்லாத ஒரு ஹாரர் மூவியே நம்மளால பார்க்கவே முடியாது. இதுக்கு மெயினா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1982ல வந்து அந்த போல்டர்கெய்ஸ்ட்ன்ற ஒரு படம் தான். அந்த படத்துல ஒரு ஃபிக்ஷனல் ஃபேமிலி இது மாதிரி ஒரு போல்டர்கெய்ஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது தான் படமே. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் சினிமால இருந்து எல்லா சினிமாலயும் இந்த போல்டர்கெய்ஸ்ட் ஆக்டிவிட்டிய நம்ம கவனிக்கலாம். சந்திரமுகி, மாஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் போல்டர்கெய்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு. ஏன்னா, அந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, சூர்யா ஹெல்ப் பண்ற எல்லா ஸ்பிரிட்ஸாலயும் பிசிக்கல் வேர்ல்டோட அவ்வளவா இன்டராக்ட் பண்ண முடியாது. அவர் ஒரு மீடியமா இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ, அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீங்க போல்டர்கெய்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு. கடைசியா, இந்த போல்டர்கெய்ஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் பல நூற்றாண்ட தாண்டி இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக், ஒரு ஃபேசினேட்டிங்கான டாபிக். அத நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்கெப்டிக்ஸ், அதாவது ரீசன்ஸ் தேடுறவங்க, லாஜிக்கலான ரீசன்ஸ் தேடுறவங்களும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒரு பிலீவரா இல்லன்னா நீங்களும் ஒரு ஸ்கெப்டிக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீடியோக்கு லைக் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.